காவத்தை பகுதியிலே நீலகாவம் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மீது காட்டு முன்னாடித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது நடத்தியவர்கள் யார் என்றால் அந்த காவத்தை பிளான்டேஷன் காவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தின் சார்ந்த பாதுகாப்பு படை என்ற முறையிலே இருக்கக்கூடிய படை. ராணுவத்திலிருந்து போலீசிலிருந்து விலகி வந்தவர்கள் ஓடி வந்தவர்கள் எல்லோரும் சேர்த்துக் கொண்டு அவர்கள் இப்பொழுது அந்த படையை நடத்துகிறார்கள். அந்த பெருந்தோட்ட பகுதிகள் என்பது இலங்கையின் பகுதிகள். அங்கே வாழும் மக்கள் மலையக மக்கள் இலங்கை பிரஜைகள். ஆகவே இலங்கை போலீஸ் என்பது நாடு முழுக்க எல்லோருக்கும் பொதுவான போலீஸ். அது தாக்கியவர்கள் நான் வலியுறுத்திய பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சம்பவம் தான் தென்னிலங்கையில் நடந்தது, மாத்திரையில் நடந்தது. அதை விஜயபால அமைச்சருடன் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன். தாக்குதல் சம்பவங்கள் அந்த மாதிரியான பெருந்தோட்டங்களில் எங்கள் மக்கள் நடத்தப்படுமானால் நாங்கள் திருப்பி அடிப்போம், தற்பாதுகாப்பாக அடிப்போம். வேற வழி இல்லை. அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும் என்று காரணத்தினாலே அரசாங்கத்துக்கு கடப்பாடு இருக்கிறது. ராணுவத்தில் இருந்து விலகி வந்தவர்களை கொண்டு தோட்ட கம்பெனிகள் குண்டற்படை அமைப்பது தடை செய்யப்பட வேண்டும். தோட்ட பிரதேசங்களும் இந்நாட்டின் சட்டபூர்வமான நிலம். அங்கே வாழும் மக்கள் இலங்கை நாட்டு குடிமக்கள், அடிமைகள் அல்ல. ஆகவே தோட்டங்களில் கம்பெனிகள் குத்தகை உரிமை மட்டுமே வைத்துக் கொண்டுள்ளன. ஆகவே பெருந்தோட்ட பிரதேசங்களிலே சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை நிலைநாட்டும் பணிகளிலே இலங்கை போலீஸ் மட்டுமே ஈடுபட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தோட்ட பிரதேசங்களில் வாழும் வீடில்லா மற்றும் தித்தா புயல் வெயிலிருந்த குடும்பங்களுக்கு தோட்டங்களில் பயிர் செய்யப்படாத தரிசு காணிகளில் தற்காலிக குடியிருப்புகளை அமைக்க உரிமை அளிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் ஜாபப்படுத்த விரும்புகிறேன். இது இந்த அரசாங்கம் என்பிபி கட்சி ஜேவிபி கட்சி சேர்ந்து மலையகத்தின் மக்கள் தொடர்பாக வெளியிட்ட அட்டன் பிரகடனம். காணி உரிமை வேண்டும். காணி தராமல் எங்களுக்கு மறுத்துவிட்டு வேறு மக்களுக்கு நீங்கள் காணி தருவீர்களே ஆனால் தமிழ் கூட்டணி ஏழை கட்சிகளை சேர்த்துக் கொண்டு மக்களை அரவணைத்துக் கொண்டு நாட்டிலே பெரும் போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். ஆக செய்ய வேண்டாம். அதை எங்கள் பிரச்சனை முதலாவது பிரச்சனை காணி, இரண்டாவது பிரச்சனை காணி, மூணாவது பிரச்சனை காணி. இலங்கை குடிமக்களாக கருத வேண்டிய கடப்பாடுகளுக்கு இருக்கிறது. அதை விட்டு வெறும் வாய்ப்பேச்சு சொல்ல முடியாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் எனக்கு முன்னர் உரையாடும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்தினை கூறியிருந்தார். நீலகாமம் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு குறித்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தினை இங்கு சபையிலே எடுத்துரைத்திருந்தார். இவரது இந்த பேச்சினை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது அவர் கூற முன்வரும் விடயம் என்னென்று சொன்னால், அரசாங்கம் முன்னின்று அரசாங்கத்தின் அனுசரணையுடன் தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயத்திலே மிகவும் கடினமாக மிகவும் ஒரு எடுத்துரைக்க விரும்பியதைத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எனினும் மக்களுக்கு உண்மையான விடயம் என்னென்று தெரியும். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு இந்த விடயத்தினை அணுகுகின்றது என்றும் மக்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே, அதாவது இதனை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் தேவையான அனைத்து விதமான எல்லா வகையான விடயங்களிலும் தலையிட்டு கைதுகளை மேற்கொண்டு சரியான வகையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இவர்களை பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலும் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வளர்ச்சி எவ்வளவு ஒரு மிகவும் முக்கியமான மிகவும் ஒரு பாரிய வளர்ச்சியாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கடந்த காலங்களில் ஒரு மேதினத்தை கூட ஒழுங்காக செய்து கொள்ள முடியாத அந்த நபர்கள் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு பொய் ஒன்றை இங்கே பகிரங்கமாக பேசினார். நான் எனது உரையிலே மலையக தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சொல்லிவிட்டு தொடர்பாக காவத பிளான்டேஷன் சிஇஓ பினேஷ் பனவிலுடன் நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினேன், கண்டித்தேன், செய்ய வேண்டாம் என்று கூறினேன் என்று சொன்னேன். தவிர அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தவே இல்லை. அரசாங்கத்தை அனுசரணை நடந்ததாக சொன்னார். தொப்பியை போட்டுக் கொள்கிறார். அரசாங்கத்தின் அனுசரணை நடந்தால் அப்படி சொல்கிறாரா? பரவாயில்ல, வருஷம் சொல்லுங்க, செய்ய வேண்டாம் சொல்லுங்க அரசாங்கம். நான் சொல்லவே, நீங்க சொல்கிறீர்கள்.